ஸ்ரீலாக் டிக்டோ தொழில் பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளருக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற காரணத்தால் ஜெர்மன் அரசாங்கமானது 3வது உலக நாடுகளிலிருந்து மாணவர்களை ஜெர்மன் நாட்டில் தொழிற்கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக வரவழைக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியா, வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு வந்து இவ்வகையான தொழிற்கல்வியை மேற்கொள்ளுகின்றார்கள். அதாவது இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் இவர்கள் வெற்றிகரமான முறையில் தொழிற்கல்வியை மேற்கொள்ளும் பொழுது பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையை இவர்களால் நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் செயற்பட்டு வருகின்றது. இது இவ்வாறு இருக்க, வியட்நாமில் இருந்து பெர்லினுக்கு உணவகங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தொழிற்கல்வியை மேற்கொள்வதற்கு வந்தவர்களில் பல மாணவர்கள் மறைந்துள்ளார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மாயமாக இவர்கள் மறைந்துள்ள காரணத்தினால் தற்பொழுது இது பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பெர்லினில் உள்ள RBB என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையில் இவ்வகையான தொழிற்கல்வியை இவர்கள் மேற்கொண்டதாகவும், இந்த பாடசாலையில் 700 மாணவர்கள் இருந்த பொழுது 3 பகுதி மாணவர்கள் வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த தொழிற்கல்வியை இந்த பாடசாலையை கல்வி கற்று வருகின்ற வியட்நாமியர்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாக மறைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் சில முகவர்களின் ஊடாக வியட்நாமிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும், முகவர்களுக்கு இவர்கள் பெரும் தொகையான பணத்தை அள்ளி வீசிய காரணத்தினால் இவர்கள் இந்த நாட்டுக்கு வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியை தொடர்ந்து இவர்களை மேற்கொள்வதற்கு மொழி ஒரு தடையாக இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு வந்தவர்கள் தமது பண கஷ்டங்களுக்கு காரணமாக இவர்கள் நாகல் ஸ்டூடியோ சொல்லப்படுகின்ற அலங்காரம் செய்கின்ற இடங்களிலோ அன்றையில் இவர்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட தொழிலை மேற்கொள்கின்றார்களோ என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் எதிர்வரும் காலங்களில் இந்த 3வது உலக நாடுகளிலிருந்து தொழில் கல்விக்காக மாணவர்களை அழைக்கும் பொழுது புண்டஸ் ஆகென்டூர் ஃபியூ ஆர்பைட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டின் தொழில் விடயங்களுக்கு பொறுப்பான அலுவலகத்தின் ஊடாக இவர்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரு குறை இருக்கின்றது.